மரியாதைக்குரிய நம்மளுடைய ராஜ்யசபா எம்பி தம்பிதுரை ஐயா அவர்கள் வந்து ஓசூருக்கு ஏர்போர்ட் கேட்டிருக்காரு. இவரு வந்து ஓசூர்லேருந்து பெங்களூருக்கு ஏர்போர்ட்டுக்கு போனாரா, ஏர்போர்ட்ல வந்து அவங்க ஏர்போர்ட் பாஸ்போர்ட் கேன்சல் ஆயிட்டு அங்கேருந்து சென்னை போய், சென்னையிலேருந்து டெல்லி போயிருக்காரு. உண்மைதான். உங்களது ராயக்கோட்டா ரோடுலேருந்து அந்த பக்கம் கிருஷ்ணகிரி ஹைவே வரையும் ஒரு 300லேருந்து 350 ஏக்கர் இருக்கு. இதிலே வந்து ஒரு ஹெலிகாப்டர் வச்சுட்டு, இல்ல ஒரு ஏர்போர்ட் கட்டிட்டு அதிலேயே, அந்த ஹெலிகாப்டர் மூலியமா நீங்க பெங்களூர் போலாம். இல்ல சென்னை போலாம். இப்படி இருக்கும்போது உங்க அரசியல்வாதிகள் யாராவது இப்ப இந்த 7 சிப்காட்ல வந்து யாராவது 100 ஏக்கர் போயிருக்கிறது ஏதாவது இருக்குங்களா? எதுவுமே இல்ல. இப்படி இருக்கும்போது, அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து நிலத்த நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அப்பாவி விவசாயிகள் வந்து எல்லாமே வந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு 2000, 2500 ஏக்கர் கேட்குறீங்க இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு நியாயமா? நாங்க ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் ஜெயிச்சு வச்சு, நீங்கள எல்லாம் ராஜ்யசபாக்கு போறது, இல்ல சிஎம் முதலமைச்சர் ஆகுறது, எம்எல்ஏ ஆகுறது இதுக்கு தானா? ஏன் உங்களுதே வந்து ராயக்கோட்டையில ரோட்லேருந்து கிருஷ்ணகிரி ஹைவே வரையும் ஒரு 350 ஏக்கர் இருக்கு. நீங்களே அதிலேயே ஒரு ஏர்போர்ட் வச்சுக்கலாம். இப்போ பேலகான்பள்ளி பக்கத்துல இருக்கிறது ஒரு ஏர்போர்ட் அது பத்தாதா? இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு 2000 ஏக்கர எடுத்துட்டு, எத்தனை விவசாயிகள குடும்பங்கள அழிக்கிறதுக்காக இந்த ஏர்போர்ட் வேணும்? எதுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேங்கன்னா, நீங்க போய் இப்ப நாடாளுமன்றத்தில கேட்கிறது, இது தவறுன்ட்டு தான் நாங்க சொல்லுவோம். ஏன் இருக்கும்போது காடு இருக்கு. காடு பகுதியில எடுங்க. இந்த குரங்கு, காட்டு பன்னி, இந்த மானு மானு அப்புறமா வந்து மே அப்புறம் வந்து யானை, இந்த தொல்லையெல்லாம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் குறையும். காட்டுல எடுங்க ஒரு 2000 ஏக்கரா மத்திய அரசாங்க சொத்து தானே அது. மத்திய அரசாங்க சொத்து தானே. நீங்க நீங்க எல்லாம் அரசியல்வாதிகள சுத்துறதுக்கு எங்க விவசாயிகள் நிலம் தான் வேணுமா? அப்பாவி விவசாயிகளுது. இப்ப 7 சிப்காட் ஒசூர் பகுதியில எடுத்திருக்க பத்தாதா? இப்ப 8வது ஒண்ணு ஒரு ஏர்போர்ட். இது எல்லாமே விவசாயிகள் நிலம் எவ்வளவு போகுது? இந்த விவசாயிகள நீங்க தமிழ்நாட்டிலே வைக்கணும், இல்ல வைக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து? இல்ல இந்த விவசாயிகளது ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு, எங்கள இந்த மேற்கு மாவட்டத்தில ஓசூர் பகுதியில வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில, இவங்க எல்லாமே வந்து இங்க இந்த நாட்ல பொறந்தவங்க கிடையாது. இவங்க எல்லாம் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவிலோ, சைனாலேருந்தோ, இல்ல ஆப்கானிஸ்தானோ, பாகிஸ்தான்ல வந்திருக்கவங்க மாரி நீங்க நினைக்கிறீங்க இந்த விவசாயிகளவே. இது எல்லாமே வந்து ஓசூருக்கு ஏர்போர்ட்ன்னா, உங்களதே பெரிய காலேஜ் இருக்கு. காலேஜ் பக்கத்தில உங்க இடம் இருக்கு. ஹெலிகாப்டர் வாங்கிட்டு நீங்க அதிலேயே போலாம். ஒசூருக்கு என்னத்துக்கு ஏர்போர்ட்? நாங்க கேட்கிறது அது ஒண்ணு தான். இது வந்து நான் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாங்க கேட்கிறோம். ஒசூர், பெங்களூர் போகணும்னா ஏர்போர்ட் இப்ப ஆல்ரெடி பேலகான்பள்ளியில இருக்கு. ஹெலிகாப்டர்ல போங்க. ஒரு 2000 எடுத்து, இன்னி எத்தனை விவசாய குடும்பங்கள அழிக்கணும் அப்படின்னு இந்த அரசியல்வாதிங்க யோசிக்கிறாங்களோ தெரியாது.